உலகம் அழிந்து கொண்டிருந்தது. இருள் பூமியை மூச்சு திணடித்தது. அதன் சிரிப்பையும் பாடலையும் அமைதி பற்றியது. ஒரு காலத்துல மேகங்களை தொட்ட துடி துடிப்பான நகரங்கள் இப்போது சிதறிய ஓடுகளா மட்டுமே இருந்த. இந்த விருத்தியின் காரணம் முதலில் பெயரிப்படாத ஒரு தீமை. ஒவ்வொரு பருவம் கடந்து செல்லும் போது வலுவடைந்தா உருந்து வரும் நிழல். இந்த இருளின் ஆதிகால சேற்றிலிருந்து அளவிட முடியாத சக்தியின் ஒரு மனிதர் தோன்றினார். மக்கள் அவரை நில வெற்றிட மன்னர் என்று அறிஞ்சு கொள்வார்கள். ஆயினும் கூட அறிவின் வெளிம்பில சூடு நம்பிக்கையின் சுடகர் அணைய மறுத்தான். விரக்தியின் சாம்பலில் இருந்து 5 ஹீரோக்கள் எழுந்தனர். ஒவ்வொருவரும் இழப்பின் நெருப்பில் உருவாக்கப்பட்டு ஒலிக்காக போராட விதியால் பிணைக்கப்பட்டனர். சுடர் வீரர் ரியே 1000 வருந்தா சூரியங்களின் சீற்றத்தை தனது கண்களுக்கு சுமந்தார். ஒரு காலத்தில் எளிமையான கொல்லரா இருந்த அவரது கிராமம் நிகிலின் இருளில் விழுந்த முதல் கிராமம். அவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். ஒரு இறக்கும் நட்சத்திரத்தால் நெருப்பின் சக்தியா நிரம்பினார். ஜெக் அவரது இதயம் பழிவாங்கும் நெருப்பால் எரிந்தது. நெல்ல நடன கலைஞர் சைக்கோ ஒரு பேயின் கொடிய கருணையுடன் நகர்ந்தார். வெற்றிடத்தின் கைகள் அவரது உண்ட குடும்பத்தின் வீழ்ச்சி அவளுக்கு நீதியின் தக்வென்ச்சபிள் தாகத்தை ஏற்படுத்தியது. கால நெசவாளர் கைட்டோ எண்ணற்ற இருந்த எதிர்காலங்களின் சுமையை தனது தோள்களில் சுமந்தார். ஒரு வான மனிதனா நேரத்தை கையாளும் சக்தியை கொண்ட அவர் சோழச்சியை உடைச்சு விதியையே மீண்டும் எழுத முயன்றார். வானவெல்லாளி லூனா இரவு வானத்தின் வான பாதுகாவலர்களான அவளுடைய கோத்திரத்தின் கடைசி நபர். கடைசியா இடி டைட்டனியரன் நிகில் தன் தாயகத்தை அரிச்ச போது மின்னல் மற்றும் பூமியின் மகத்தான மனிதரா மாற்றப்பட்டார். வெற்றிட மன்னர் நிகில வெறும் இருளின் மனிதர் அல்ல, அவர் ஒன்றுமில்லாத உருவமாகவே இருந்தார். அவர் காலத்துக்கு முன்பும் புரிதலுக்கு அப்பாப்பட்டோ இருந்தார். அனைத்து இருப்பவர்களையும் முழுமையா அழிக்க விரும்பும் உணவுள் படுகொலி. அவரது கோட்டையிலிருந்து ஒரு காலத்திலே பெரிய அரண்மனையின் கேலி கூஜான கேலி கூச்சு நீல நெல்ல உயிரினங்களின் படைகளுக்கு கட்டளையிட்டார். அவை வாழ்க்கையின் முறுக்கப்பட்ட பிரதிபலிப்புகளாக இருந்தன. அவரது விதியருட்டப்பட்டு உலகின் திருடப்பட்ட ஒளியால் எரிபொருளாக இருந்தன. நிகிலின் வருகை இருளின் புதிய யுகத்தை நம்பிக்கையின் மங்கலான ஒளியை கூட அணைக்கும் அச்சுறுத்தலான விரட்சியின் மூச்சு திணறல் போர்வையை அறிவிச்சது. விதியால் அல்லது ஒருவேளை நம்பிக்கையின் கடைசி மினுமினுக்கும் சுடர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு அழிவின் விளிம்பில் இருந்த உலகின் இடிபாடுகளை சாந்தி ஹீரோக்களும் ஒருவரை ஒருவர் கண்டறிந்தனர். ஒவ்வொருவரும் இழப்பின் ஸ்கார்ஸ்களை சுமந்தனர். ஒவ்வொருவரும் பழிவாங்கோ சுமையை சுமந்தனர். ஆனா அவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவரிடம் ஒரு பொதுவான நோக்கத்தை அங்கீகரித்தனர். அவர்கள் படையெடுக்கும் இருளுக்கு எதிரான ஒளியின் கடைசி கோட்டையாக இருந்தனர். அழிவின் விளிம்பிலே தத்தளிக்கும் உலகத்திற்கான இறுதி நம்பிக்கை. அவர்கள் ஒன்றா பயிற்சி செய்தனர். தங்கள் திறமைகளை மேம்படுத்தி ஒன்றாக போராட கற்றுட்டனர். ரியுவின் சுடர்கள் செக்கோவின் நெல்லகளுடன் இணக்கமா நடனமாடின. அழிவின் ஒரு சிம்போனியை உருவாக்கி அவர்களின் எதிரிகளை சாம்பலில் விட்டு சென்றன. எல்லாம் இழந்ததா தோன்றிய போது இடி டைட்டன் எர்ன் தனது முழு வலிமையையும் மின்னல் மற்றும் பூமியின் பேரழிவு புயலை வெளியிடுவார். அது உலகின் அரிச்சல்தையே சிதைத்தது. அவர்களின் தனிப்பட்ட சக்திகள் வலிமையானவை, ஆனா அவர்களின் ஒற்றுமையே அவர்களை உண்மையிலேயே கருத்தில கொள்ள வேண்டிய சக்தியா மாற்றியது. இருளால் வருங்கப்பட்ட உலகில் அவர்கள் நம்பிக்கையின் கலங்கரை வீசும் கலங்கரை விளக்கமாக இருந்தனர். அவர்களின் துணிச்சல் வாழ்க்கையின் நீடிச்ச உணிவுக்கு ஒரு சான்றாகும். அவர்களின் பெயர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் நம்பிக்கையற்றவர்களையே காட்டு தீ போல பரவியன் விருத்தியின் கிரஷிங் சுமையை எதிர்த்து கிசுகித்தன. கைட்டோ நேரத்தை நிறுத்துவார், அசையாத பாக்கெட்டுகளை உருவாக்குவார். அங்கு ரியோவும் ஷைகோவும் தங்கள் சீற்றத்தை நிழல் உயிரினங்களின் சந்தேகமில்லாத சூட்டத்தின் மீது வெளியிட முடியும். எர்னின் தோளில் அமர்ந்திருக்கும் லூனா வான நெருப்பை பொழிவார். ஒவ்வொரு அம்பும் ஒடுக்குமுறை இருளை துளைக்கும். நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகும். ஒலிக்கான போர் தொடங்கியது.